ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம். பனிமூட்டம் தான், பரவாயில்ல பார்ப்போம். எப்படி இருக்குன்னு வழியை காட்டி தரேன். பட்டான்கோட்லேருந்து எங்கே போகிறோம்? எம்பி போகிறோம், இந்தோர் பக்கத்தில். சரி, வீடியோ போகலாம். டோட்டல் 5 ஸ்டேட்டு கிராஸ் பண்ணோம். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, யூபி, ராஜஸ்தான், எம்பி. சரி, ஸ்டார்டிங்கில் என்னென்னா நம்ம டயரோட ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுவோம். 4 டயருக்கும். எல்லா கார்லையுமே டோரில் வந்து சைடில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துப்பாங்க எவ்வளோ ஏர் ப்ரெஷர் வந்து டயருக்கு ஃபில் பண்ணணுன்னு. நம்ம அதை நோட் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணி அவ்வளோ வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லாமல் தெரியாமல் 35 எல்லாம் ஃபில் பண்ணால் அப்புறம் நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வண்டி E28, நம்ம 30 ஃபில் பண்ணோம். ஓகே, ஐ லவ் பட்டான்கோட் பாய். வண்டிக்கு ஃபுல்லாக பெட்ரோல் டாப் ஆஃப் பண்ணியாச்சு. ஹைவே ஏற முன்னாடி வந்து வண்டியை கொஞ்சம் சைடில் ஒதுக்கியாச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு, ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ட்ரோஃபி எல்லாம் வாங்கலான்னு. ஏன்னா ஹைவே ஏறின அப்புறம் வாயில் ஏதாவது வாய் வந்து அசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக ட்ரைவ் பண்ண முடியும். சூரியன் வேறு மறைய போகுது. இனியும் பட்டான்கோட்லேருந்து கிளம்பல. ஏர் ஃபில் பண்ணி பெட்ரோல் டாப் அப் பண்ணி ரெடியாகி கிளம்ப முன்னாடி சூரியன் மறைய போகுது. நாங்கள் மவுக்கு கிளம்பிட்டோம். 4 மணி 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம். இப்போ மணி ஒரு 6:10 தான் ஆகுது. இங்கே என்ன இருட்டாக இருக்குது பனியினால். 10-12 மணி ஆனது போல் இருக்குது. பனிமூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, அப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு சொன்னால், இந்த அஜார்டு வார்னிங் லேம்ப் வந்து ஆன் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். நார்மல் லைட்டில் வந்து பேக்கில் வந்து நமக்கு தெரியாது. டிசம்பர் மாதம்ல, அதனால் வந்து ரொம்ப பனிமூட்டமாக தான் இருக்கும். ரோடெலாம் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் டிரைவிங். நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும், இருந்தாலும் என்னென்னா நமக்கு கிளம்பியாக வேண்டும். அதனால நம்ம கிளம்புறோம். வண்டி வேறு ஃபுல் லோடு. வீட்டில் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே வண்டியில் தான் இருக்குது. பொறுமையாக எல்லாம் செட் பண்ணியிருக்கு. சீட்டு கீட்டையில் டிவி டிக்கியில் வச்சுருக்கு. அப்புறம் ஸ்டவ்வு, அப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரங்கள், மிக்ஸி, அயன் பாக்ஸு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பின்னாடி பெட்டு அவங்கள தூங்குற மாதிரி செட் பண்ணியிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். அஜார்டு வார்னிங் லேம்போ ஆன் பண்ணாமல் இருந்தால் வந்து நமக்கு லாரி வந்து போகிறதே தெரியாது. இப்போ ஒரு லாரி கிராஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ஏம் வந்து எப்படியாவது டெல்லிக்கு ரீச் ஆகணும். டெல்லிக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளானு. ரோடு சூப்பர் ரோடு. ஆனால் வந்து என்னென்னா இந்த மாதிரி பனிமூட்டம் இருக்கனால வந்து ஓவர் ஸ்பீடாக போக முடியாது. இதில் ஓட்டுற டிரைவிங் ஃபீலிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு குகைக்குள்ளே ஓட்டுற மாதிரிப்பட்ட ஃபீலிங் வரும். ஏன்னா இதில் ரோடு எங்கே இருக்குன்னே தெரியாது. 4 பக்கம் புகைமூட்டமாக இருக்கும். ஃப்ளைட்டில் எல்லாம் போயாச்சுன்னா சைடில் வந்து நமக்கு மேகமூட்டம் தெரியும். அது மாதிரி இருக்கும் சில டைம் சிச்சுவேஷன் எல்லாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் Continue on National Expressway 548 kilometers. வண்டியிலே ரெஸ்ட் எடுக்கலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணி நான் இருக்கிறோம். இந்த பனிக்குள்ளோடி புகுந்து ஓட்டி இங்கே வந்து லாரியில் நினைக்க பார்த்தீங்களா, இதுக்கிட்ட தான் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு டோல்கேட் பக்கத்தில் சேஃபான ஒரு இடத்துல காமிச்சதா. நீங்கள் பாருங்கள், லாரியில் நினைக்கி என்ன பேக்கில் காருங்க சைடில் நல்ல லைட்டு. இனி கொஞ்ச நேரம் தூங்கணும். வண்டியிலே தூங்கிட்டு இப்போ மணி 2:30 ஆகுது. தூங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ட்ரைவ் பண்ணலாம். ரோடு சூப்பர் ரோடு, ஆனால் வந்து என்ன பண்ணுறது, போக முடியாத சிச்சுவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூங்குகிறோம். பிள்ளைங்க எப்படி தூங்குறான்னு காமிச்சு தரேன் உள்ள. Continue on National Expressway 548 kilometers. மேப் வேறு ஆஃப் பண்ணதுனால அது வேறு சொல்லிட்டு என்ன உனக்கு தூங்கிட்டு இருக்கா. பின்னாடி பாருங்க, இதான் எங்கள் சின்ன வீடு, வண்டி தான் எங்கள் வீடு. இன்னொரு வீடு பேக் கேமராவில் காமிச்சுட்டாரு. தூங்கி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு தூக்கம் தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்போது நல்ல குளிர். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹீட்டர் ஆன் பண்ணி ஹீட்டர்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகுது. வெளியே போனாலே ரொம்ப குளிர். ஒரு நிமிஷம் அப்படி கடை மக்களை தரிசிகா என்ன வண்டியில் கிடக்கா படி மக்களை. இவ தான் ஒரு நல்ல ஃபுல் சாதனம். அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். டைம் வந்து எத்தனை ஆகுது? 6:52 7 மணி ஆக போகுது. வெளியே எப்படி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட ஸ்பீடு லிமிட் வந்து 120 ஆகும். நம்ம இப்போ எத்தனை போகிறோன்னா 50 40 50 40 50. எப்படி இருக்குன்னு பாருங்க. அனுபவம் யாருக்கா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவனு மேக்ஸிமம் இதில் போகிறது எப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் போகிற காரை ஃபாலோ பண்ணி தான் போகணும். கொஞ்சம் கேப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 மணிக்கு எப்படி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சூரியர் மெதுவாக வராரு பார்த்தீங்களா? மணி எத்தனை பார்த்தீங்கன்னா ஐயோ 7 ஐயோ 7:20 சம்திங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. இதோட நாங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.